ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டா வந்துட்டு லேப்டாப்புக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கியிருந்தோம். அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த லேப்டாப் ஸ்டாண்டு. உங்களுக்கு லேப்டாப் வந்துட்டு இதுல ஈஸியா வைக்கிறதுக்கு ரப்பர்ல வந்துட்டு இங்க வந்து குடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பின்னாடி லேப்டாப் வந்துட்டு எந்த டேமேஜ் ஆகாம இருக்கறதுக்காக. அது போக வந்துட்டு இதுல உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்துட்டு இங்க குடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாரி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன ஹைட்ல வேணுமோ அந்த ஹைட்ல வந்துட்டு நீங்க செட் பண்ணிட்டு லேப்டாப்ப இது மேல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்ப நம்ம இந்த மாரி பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் டிகிரி நமக்கு எது செட் ஆகுமோ அந்த ஒரு பொசிஷன்ல வந்துட்டு நமக்கு லேப்டாப் வந்துட்டு செட் ஆயிரும். ஸோ இதனால நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்குது. பின்னாடி வந்துட்டு கூலிங் சிஸ்டம் வந்துட்டு இங்க இருக்கும். ஃபேன் வந்துட்டு இங்க ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ஹீட் வந்துட்டு போறதுக்கு நமக்கு ஒரு கேப் வந்துட்டு கிடைக்கும். மார்க்கெட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ₹500 ₹450 சொல்றாங்க. ஆனா அமேசான்லயே இது வெறும் 300 கிடைக்குது. ஒரு சிலர்ல ஃபேனோடயே இருக்கும். அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிற சமயத்துல ஃபேன் ஒர்க் ஆகாம இந்த மாதிரிலாம் போற சான்ஸ் இருக்கு. இதே போதும் ஒரு கேப் இருந்தாலே உங்களுக்கு ஹீட்டிங்லாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் நினைக்கிறேன். எங்க லேப்டாப்க்கு இதுதான் நாங்க வாங்கியிருக்கோம்.